திரு ராம்கி, கூட்டணியாக திரு அமித்ஷாவுடைய கணக்கு இங்க தமிழ்நாட்டில் எடுபட வாய்ப்பு இருக்கா? இந்துக்கள் ஒன்றிணைனும் ஜூன் 22 அப்படின்னு சொல்றாரு. பாரம்பரியமான திருப்பரங்குன்றத்தை, முருகன் மலையை சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்வதற்கு என்ன துணிச்சல் வேணும் அப்படின்னு திமுகவை பார்த்து கேட்குறாரு. இந்த பெரும்பான்மை போலரைசேஷன்ங்கிறது தமிழ்நாட்டில் கை கொடுக்குமா பாஜகவுக்கு? இல்லை, இன்னைக்கு இந்த 2 நாட்கள் நடந்தது எல்லாமே கிளியரா ஒரு பாஜகங்கிற கட்சியோட ஸ்ட்ராட்டஜியாக தான் முன்வைக்கப்படுது. என்ன ஒரு பெரிய ஸ்பெகுலேஷன் இருந்ததுன்னா கொஞ்சம் வெளிப்படையாக, அதாவது கட்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி வந்து தேர்தல் அணுகுவது, கட்சியின் எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது, எஸ்பெஷலி தென் மாவட்டங்களை குறிவைத்து அப்படிதான். ஏன்னா என்டிஏல உள்ள மற்ற கட்சி தலைவர்கள் இல்லை என்டிஏக்கு வெளியில் இருக்கிற நேச சக்திகள் அவங்கலாம் வந்து அமித்ஷா அவர்களை சந்திப்பார்கள்லாம் ஒரு ஸ்பெகுலேஷன் இருந்தது. அதையெல்லாம் ஒதுக்கிவிட்டு அவர் யாரையும் பார்க்கல. என்டிஏங்கிறத வந்து அவருடைய பேச்சில் அவர் சொன்னாலும் முழுக்க ஒரு பாஜக கூட்டமாக தான் நடந்த ஒரு 2 நாள் பயணம் இருந்திருக்கு. அதிமுக தலைமையிலான கூட்டணின்னு சொன்னது அதுதான், அது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆக்சுவலா. ஏன்னா நம்ம இந்த முதலாக ஏப்ரல் மாதத்தில் அனௌன்ஸ் பண்ணும்போது இல்லை எல்லாம் அதிமுக தரம் மறுத்தது. இன்னைக்கு தொடர்ந்து 2 முறை அவர் சொல்லியிருக்கார், இது பாஜக, இது என்டிஏ தலைமையிலான கூட்டணி தான் 2025 தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கும், வெஸ்ட் பெங்கால் ஆட்சியை பிடிக்கும். பாஜக கூட ஒரு முறை சொல்லியிருக்காரு. ஆமா, பாஜக ஒரு முறை சொல்லியிருக்காரு. எப்படி இருந்தாலும் வரப்போகிற ஆட்சி கூட்டணி ஆட்சியா இருக்கும், அதுல ஒரு பாஜக ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுங்கிறத வெளிப்படையாக அவர் சொல்லியிருக்காரு. அது முக்கியமான பாயிண்ட். நான் எப்படி பாக்குறேன்னா, இன்னைக்கு இந்த முன்வைத்த விஷயங்கள், தமிழ் பெருமிதமாகட்டும், முருகன், மதுரை, ஏன் மதுரை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்க அவர் கலைஞருடைய இது வேல் யாத்திரை சொன்னார், அதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனால் ஈவன் நான் எப்படி சொல்றேன்னா, முருகன் நடத்தினார்ல வேல் யாத்திரை, அறுபடை வீடுக்கு எல்முருகன் நடத்தின, அதுக்குமே இதுக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஏன்னா அவர் வந்து தமிழ்நாட்டை ஒட்டுமொத்தமாக அறுபடை வீடுகள்லாம் பார்த்தா, இவங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ரொம்ப ப்ரிசிஷனா அந்த மதுரையை மட்டும் முன்வைத்து, தென் மாவட்டங்களை மட்டும் முன்வைத்து, இதற்கு ஏன் மதுரை அப்படிங்கிறது ஒரு காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டில் வந்து பாஜக வளரக்கூடிய இடமா தமிழ்நாடு தான் இருக்க வழியா, வட தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஒரு காம்படிட்டர் திமுக, அண்ணா திமுக, பாமக 3 பேருமே அவங்களுக்கு பெரிய காம்படிட்டர். அவங்க கூட்டணிக்குள்ள இருந்தால் கூட இவர்களை மீறி நீங்க வந்து ஒரு பெரிய ஒரு இம்பாக்டை வட தமிழ்நாட்டிலேயோ மேற்கு மன்றத்திலேயோ ஏற்படுத்த முடியாது பாஜகவில். ஸோ அப்படி இருக்கும்போது இயல்பாக தென் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு அனைத்து விதமான ஸ்கோப் இருக்குது. என்டிஏக்குள்ளேயே அவங்களுக்கு கட்சிகள் இருக்காங்க, என்டிஏக்கு வெளியிலையும் இப்போ ஓபிஎஸ் ஆகட்டும், டிடிவி தினகர் ஆகட்டும், அவங்க வந்து பாஜக எதிரான நிலைப்பாடு எடுக்க போறதில்லை. அவங்க ஒரு நேச சக்தியாக என்டிஏக்குள்ள இருந்தாலும் சரி, என்டிஏ விட்டு வெளில இருந்தாலும் உங்களுக்கு பாஜகவுக்கு ஒரு ப்ரோ பிஜேபி ஸ்டாண்ட் தான் எடுப்பாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் பாஜகவுக்கு ஒரு அனுகூலமான இடம் தான் அந்த இடத்துல இருக்குது. மோரோவர் அங்கே நிறைய சிறுபான்மையினருடைய இடங்கள், ஒரு தாக்கம் உள்ள எல்லா தொகுதிகளும் 58 சட்டமன்ற தொகுதிகளையும் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல திருவான்மை, நிறைய தேசிய கட்சிகள் காங்கிரஸோட டாமினேட் நிறைய இருக்கு. ஸோ அந்த இடத்துல பாஜகவுடன் கூட்டணிங்கிறத திரு ஓபிஎஸ்ஓ, திரு டிடிவியோ இல்லை பாஜகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளோ இது வரைக்கும் ஏற்றுக்கிட்டாங்க தான். ஆனால் இந்துக்கள் ஒன்றிணைன்னு நேராக கோர் ஹிந்துத்துவ ஐடியாலஜிக்கு வந்துருச்சுல பாஜக, வெளிப்படையாக இன்னைக்கு அறிவிச்சிட்டாங்களே, அதையும் உள்வாங்கிப்பாங்களா? அதையும் வேறு வழி இல்லை சொல்ல. நீங்க அதுதானே அவரோட ஸ்ட்ராட்டஜி. பாஜக அதாவது இன்றைக்கு வந்து பாஜக இல்லை, இது எங்களுடைய கட்சியோட கருத்து, எங்களுடைய கட்சியோட ஸ்ட்ராட்டஜி, இதை முன்வைத்து தான் நாங்கள் 2026 தேர்தல் மட்டும் இல்லை, வரப்போகிற எல்லா தேர்தலையும் இப்படி தான் எங்களுடைய அணுகுமுறை தென் தமிழ்நாட்டில் இருக்குன்னு அவங்க ஓப்பனாக டிக்ளேர் பண்ணா கூட, இல்லை இது இப்படி இருக்கக்கூடாது, நாங்கள் அப்படி தான் நாங்கள் உங்களோட அலைன் ஆக மாட்டோம்னு சொல்லக்கூடிய இடத்தில் அதிமுக கூட எந்த கட்சியுமே இல்லை. அவங்க இந்தியாக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே அதை ஒப்புக்கொள்வார்கள். அதிமுக பாஜக கூட்டணியுடைய 2026 தேர்தலுடைய எலெக்ஷன் நரேட்டிவை இனிமே பிஜேபி தான் செட் பண்ண போகுது. அதுக்கான தொடக்க புள்ளி தான். அதாவது இதுதான் இருக்குமா, இந்துத்துவ ஸ்ட்ராட்டஜி இருக்குமாங்கிறது ஒரு சந்தேகம் இருக்கு. அவர் ஆரம்பிச்சிருக்காரு கட்சிக்காக, கட்சியில் நலனுக்காக பேசுறாரு. ஆனா அவர் எடுக்கிற திமுக எதிர்ப்பு ரொம்ப அக்ரெசிவான ஸ்டாண்ட் ஆக்சுவலா. ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்ப நாடாளுமன்ற தேர்தலிலேயே வந்து ராமநாதபுரம், சிவகங்கை எல்லா இடங்களையும் பிரச்சாரம் வந்திருக்காங்க. அப்போது கூட திமுக எதிர் இந்த மாதிரியான ஒரு போல்டான ஸ்டேட்மெண்ட் சொல்லல. ஆனா இன்னைக்கு அவர் சொல்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். திமுக ஆட்சியுடைய வீழ்ச்சி மதுரையிலிருந்து தொடங்குகிறது, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள், நான் மக்களோட ரொம்ப கனெக்டா இருக்கேன் இப்படிங்கிற விஷயம். ஏன்னா இதுவரை பாஜக தலைவர் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் முடிவு எடுத்துட்டோம் அப்படிங்கிறத பேசுவாங்க. அவருடைய அப்ரோச் கொஞ்சம் மாறி போய் நான் வந்து ரொம்ப கனெக்டடா இருக்கேன், மக்களோட நாடி பிடித்து அவங்களுடைய இதை தெரிஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய ஒரு இவ்வளவு தூரம் கிரவுண்டா ஒரு புரிஞ்சு வச்சிருக்காரா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுதல. ஏன்னா இந்த அளவுக்கு க்ளோஸா இவங்க ரொம்ப, இது வந்து நிச்சயமாக திமுக ஒரு பெரிய அதிர்ச்சி தரும் தான் நான் பாக்குறேன். ஏன்னா மிக முக்கியமா விஜய் அவர்கள் பேசும்போது கூட பெரிய ஒரு திமுகவுக்கான அதிர்ச்சியா இருக்கும் அதுல இல்ல. ஏன்னா நீங்க உறுதியாக எதிர்ப்பதுங்களா
அதாவது கொள்கை அளவில் நாங்கள் திமுக எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்றதை விட மதுரையில இருந்துட்டு மதுரையிலிருந்து வீழ்ச்சி தொடங்குகிறது, மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள், நாங்க ஒண்ணும் செய்ய போறது இல்ல இவ்வளவு நாளும் ஊழல் கட்சி திமுக சொன்னாங்க. அதுதான் ஒரு மேம்போக்கான எதிர்ப்பு தான் இருந்தது, மேம்போக்கான எதிர்ப்பு அந்த ஊழல் எதிர்ப்பு இருந்தது. அதுதான் வந்து பாஜக தொட்டு இன்னைக்கு கிரவுண்ட்ல நின்று பேசுற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படுகிறது. மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள், நாங்க ஒண்ணு இல்ல, ஜஸ்ட் நாங்க வந்து அவங்களை வந்து பிரதிபலிக்கிறோம் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி இடத்தை நோக்கி போகும்போது பாஜக இன்னும் அழுத்தமாக களத்தில் கால் ஊன்றுகிறதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. இது அதிமுகவுக்கு இன்னும் கூடுதல் நெருக்கடியை தந்துரா? நிச்சயமா அதிமுக கூடுதல் நெருக்கடி தரும், எஸ்பெஷலி தென் மாவட்டங்கள்ல. இதுதான் ஸ்ட்ராட்டஜி ஆகும்போது ஒரு சிக்கல் வரும். ஏன்னா சிறுபான்மைகளை அணுகுவதில் அதிமுக சிக்கலுக்கு. இரண்டாவது சிக்கல் கூட்டணி விஷயம். கூட்டணி விஷயங்கிறது போது கூட்டணி ஆட்சி வரும் அப்படி சொல்றதில் எடுத்துக்கொள்வதில் அதிமுக பயங்கர நிறைய தயக்கம் காமிச்சாங்க. இல்ல அதான் பாஜகனால சொல்ல முடியுதுல ஒரு ஸ்டேட்மெண்ட், இந்துக்கள் ஒன்றிணைங்க, இந்துக்கள் எங்களுக்கு வாக்களியுங்கள், அங்க ராமர் இங்க முருகர்னு சொல்ல முடியும் ஸ்டேட்மெண்ட். அந்த கட்சிக்கான வாக்கு சதவீதம் உயரும். ஏடிஎம்கேயோ ஓபிஎஸ்ஓ டிடிவியோ பாஜகவோடு இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளோ இந்துக்கள் எங்களுக்கு வாக்களியுங்கள், இல்ல இந்துக்கள் மட்டும் வாக்களியுங்கள் அப்படின்ற இடத்தை நோக்கி நகர்வாங்க. அப்படி நிச்சயமாக நகர மாட்டார்கள். அப்படிலாம் நகர்ந்தாருன்னா அவங்க ஏன் அதிமுகங்கிற கட்சியில இருக்கணும்? ஸோ இப்போ அவங்க அபியஸாக அவங்க பாஜகவில் இணைந்து போயிடுவாங்க. அதாவது எதுக்காக அதிமுக, ஏன் எடப்பாடி அவர்கள் இந்த மாதிரியான ஒரு பாஜக கூட்டணி விட்டு விலகி நின்றார்? அதுக்காக ஒரு சில சிறுபான்மை சமூக கட்சிகள் எல்லாம் இணைத்து கொண்ட நாடாளுமன்ற தேர்தலில் என்ன காரணம்? நமக்கு சிறுபான்மை ஓட்டு வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பரிச்சார்த்த முயற்சிகள் தான். ஸோ அது வந்து பெரிய அளவு கை கொடுக்கல நாடாளுமன்ற தேர்தலில். பெரிய அளவுக்கு சிறுபான்மை வாக்குகள் வந்து முழுக்க திமுக கூட்டணி பக்கம் தான் இருக்கும்போது ஒரு கணிசமான வாக்குகள் கூட இங்கே வரலங்கும் போது இதுல வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறதோ ஒண்ணுமே இல்ல, அமைதியா கடந்து போய்விடலாம் நினைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. இனிமேல் சிறுபான்மை வாக்குகள் பெற்று தேர்தல் வெற்றிங்கிறத உத்தரவாதப்படுத்த முடியாதுங்கிற இடத்துக்கு தமிழ்நாட்டில் பாஜக வந்தாச்சு. ஆமா, அது நிச்சயமா. ஆனா பாஜக கோர் ஸ்ட்ரென்த் அதானே, இந்துக்களை ஒருங்கிணைப்பது. ஆனா அதிமுக என்ன நிலைப்பாடு எடுக்க போகுதுங்கிறது அதிமுக நிலைப்பாடு ஒரு பெரிய கேள்விக்குறி. இந்த கூட்டணி விஷயத்திலயும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் பாக்குறேன்.